அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 80 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். இது தேர்வு எண் 13. சரிங்களா? இந்த வினாக்கள் எல்லாமே 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற அறிவியல் சமூக அறிவியலில் இருக்கிற முக்கியமான வினாக்களாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த 80 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை வினாக்கள் சரியாக பதிலளிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னா, திரவத்துடைய ஆழம், அதோடைய அடர்த்தி, புவியீர்ப்பு முடுக்கம், இந்த 3 விஷயங்கள் தான். இதில் பொருந்தாதது திரவத்தின் வெப்பநிலை. சரிங்களா? திரவத்துடைய வெப்பநிலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாதரச அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 13,600 kg/m³ அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 3மே ஆன்சர் தான் இப்போ உங்களுக்கு. சரிங்களா? 1.013 பார் அப்படின்னாலும், 1.013 × 10⁵ பாஸ்கல்னாலும், 101.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ மேற்கொண்ட அனைத்தும் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி தான் காரணம். சரிங்களா? அப்போ அடர்த்தி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பழரசம் அருந்த பயன்படுத்தக்கூடிய அந்த உறிஞ்சு குழல் டேஷ் மூலம் வேலை செய்யுது. வளிமண்டல அழுத்தத்தின் மூலமாக அது வேலை செய்யுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீருடைய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஏன் சார் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்னா, நீருடைய அடர்த்தி எந்த வெப்பநிலையில் அதிகமாக இருக்குன்னா அந்த 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதோடைய மதிப்பு என்னென்னா 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2020 பிசி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நீரியல் அழுத்தியின் அடிப்படையாக அமைந்துள்ளது எது? பாஸ்கல் தத்துவம். சரிங்களா? பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் நீரியல் அழுத்தி, நீரியல் உயர்த்தி, தடை பிரேக் இது எல்லாமே செயல்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீர்நிலை சமநிலையின் தத்துவத்தை டேஷ் உருவாக்கினார்? ஆர்கிமிடிஸ் அப்படின்றவர் உருவாக்குறார். சரிங்களா? நீர்நிலை சமநிலை தத்துவத்தை உருவாக்கியவர் யார்? ஆர்கிமிடிஸ் அப்படின்றவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெஸ்லா அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், காந்த விசை கோடுகளின் பண்புகள் பற்றிய தவறான கூற்றை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ நம்ம தவறான கூற்றை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், காந்த விசை கோடுகள் எப்பொழுதும் ஒன்றை வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா? நமக்கு தப்பானதானே கண்டுபிடிக்கணும். அடுத்தது, காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவ பகுதியில் காந்த விசை கோடுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? காந்த புலம் அப்படின்றது துருவ பகுதியை விட நடுப்பகுதியை விட துருவ பகுதியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரிதான். சரிங்களா? காந்த விசை கோடுகள் காந்தத்தின் தென் துருவத்தில் தொடங்கி வட துருவத்தில் முடியும்னு சொல்லியிருக்கிறான். இது தப்பு. காந்தத்துடைய தென் திசையில் தொடங்கி வட திசையில் முடியும். சரிங்களா? அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காந்தப்பாய அடர்த்தியின் அலகு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காந்தப்பாயத்தின் அலகு என்னன்னா வேப்பர். காந்தப்பாய அடர்த்தின்னு சொன்னோம்னா வேப்பர்/மீட்டர்² அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் எது மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மின் மோட்டார் தான் உங்களுக்கு மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றக்கூடியது. சரிங்களா? மின்னியற்றி அப்படின்னு சொல்லும்போது எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. சரிங்களா? ஜென்ரேட்ரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்கள், மின்காந்த தூண்டலினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைக்கேல் ஃபாரடே தான் மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் டயாகாந்தத்தன்மை, மின்னார் பகுத்தல் இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார்? மைக்கேல் ஃபாரடே தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முற்காலங்களில் கப்பல் மாலுமிகள் கப்பலின் திசையை அறியறதுக்கு டேஷை பயன்படுத்தினாங்க? காந்த ஊசியை பயன்படுத்தினாங்க. காந்த ஊசியை பயன்படுத்தி தான் திசையை கண்டுபிடிச்சாங்க மாலுமிகள் முற்காலத்தில். 16வது கொஸ்டின், மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அயர்ஸ்டேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 17வது கொஸ்டின், நிலவின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமியோடைய புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்லும்போது 9.81 m/s². சரிங்களா? பூமியில் இருக்கிற ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/6 தான் நிலவில் இருக்கும். சரிங்களா? அப்போ நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு 1.625 m/s². சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புவியின் நிறையின் மதிப்பு என்ன அப்படின்னா 5.972 × 10⁻24 kg. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 கூற்று இருக்குது. அதில் சரியானது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, பூமியோடைய ஆரம் 6378 கிலோமீட்டர்னு இருக்காங்க. இது சரிதான். அடுத்த கூற்று, பூமியின் மையத்தில் சரிங்களா புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு சுழின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரண்டும் சரிதான். இதுவுமே சரியான கூற்று தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ராக்கெட்டானது
புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் விடுபடு வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்கேப் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11.2 km/s அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், விசையின் விதி என அழைக்கப்படும் நியூட்டனின் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விசையின் விதினா நியூட்டனுடைய 2ஆம் விதி தான் விசையின் விதி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வரையறுக்கின்ற பொருளின் நிலைமத்தை விளக்குகின்ற நியூட்டனின் விதி என்ன? பொருளின் நிலைமத்தை விளக்கக்கூடியது எதுனா நியூட்டனுடைய முதல் விதி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது ஒரு பொருளுடைய நிறை இன்ட்டு திசைவேகம் ஈக்குவல் டு உந்தம். சரிங்களா? உந்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விசையின் சுழற்சி விளைவு கீழ்கண்ட எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் பந்தயத்தில் தான். சரிங்களா? நம்ம பெடலை மெதிக்கிறோம் இல்லையா, அதுதான் விசையுடைய சுழற்சி விளைவு அடிப்படையில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன? நியூட்டனுடைய 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் எங்கு தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுடெல்லியில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பறவைகள் பறக்கக்கூடிய திசை எதன் மூலம் அறிந்து கொள்கிறது? பறவைகள் பறக்கிற திசையை எதன் மூலம் அறிந்து கொள்கிறது அப்படின்னா புவிகாந்த புலத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறது. அதோடைய அந்த மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான மேக்னெட் இருக்குமா, அது மூலயமா தான் அது தன் போகிற அந்த திசையை தெரிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஷெர்ஷா டேஷின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார்? அக்பருடைய முன்னோடி. சரிங்களா? அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் தோடர்மால் இருப்பார். இந்த அக்பர் கொண்டு வந்திருந்த இந்த வருவாய் சிஸ்டம், சரிங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷெர்ஷாவுடைய வரி வசூலிக்கிற முறை, நிர்வாக முறையை அடிப்படையாக கொண்டிருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்திலான மேலாடை மற்றும் கையுறையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காரியம். சரிங்களா? காரிய உரைகளை அணிவதன் மூலமாக இந்த கதிர்வீச்சுடைய அபாயத்திலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு சீனா. சரிங்களா? சீனாவில் தான் ஒரு கட்சி முறை இருக்குது. அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் இரு கட்சி முறை இருக்கும். சரிங்களா? நம்ம பிரான்ஸ், இந்தியா இதெல்லாம் பல கட்சி முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. சரிங்களா? இந்த விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய முதல் பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 32வது கொஸ்டின், மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆடைகள் விற்கக்கூடிய வீதியை தான் அறுவை வீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மதுரையில். அடுத்த கொஸ்டின், யாமரம் என்பன எந்த நிலத்தில் வளரும்? யாமரம் என்பன எந்த நிலத்தில் வளரும்னா பாலை நிலத்தில் வளரக்கூடிய மரம். அடுத்த கொஸ்டின், ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினது யார்? ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினது யார்? ஆர்எக்ஸ் விக்டேக்டர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், காலங்காலமாக டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வின்சன் சர்ச்சில் அப்படின்றவர் தான் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது இங்கிலாந்துடைய பிரதமராக இருப்பார். சரிங்களா? அடுத்ததாக கிளமெண்ட் அட்லி அப்படின்றவர் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய பிரதமராக மாறுவார். கிளமெண்ட் அட்லி தான் நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பென்சீன் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கண் கோலத்தின் வெளியடுக்கில் டேஷ் உள்ளது? ஸ்க்ளீரா அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கதிர்வீச்சின் அலகு டேஷ் என்ற அழகால் அளக்கப்படுது? ராஞ்சன் என்ற அழகால் அளக்கப்படுது. சரிங்களா? ராஞ்சன், கியூரி, பெக்கரால், சரிங்களா, ரூதர்போர்டு, இது எல்லாமே கதிர்வீச்சு அளக்கக்கூடிய அளவு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 40வது கொஸ்டின், வேதாந்த பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விழிஞ்சம் அப்படின்ற இடம் தான். விழிஞ்சம் அப்படின்ற இடத்துல தான் அலைசக்தியின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 42வது கொஸ்டின், இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? யூட்ரிலோரியா அப்படின்றது தான். யூட்ரிலோரியா அப்படின்றது தான். இலையானது கொல்லிகளாக மாறியது எதுனா நெப்பந்தஸ். சரிங்களா? 2 கொஸ்டினுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, சோடியம் நீருடன் வினைபுரிந்து H2ஐ வெளியேற்றுது. சரிங்களா? H2ஐ வெளியேற்றுது. அடுத்த கொஸ்டின், ஒமேகா 3 என்ற கொழுப்பு அமிலம் எதில் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீனில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடர் தான். உலகின் இளமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இமயமலை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இக்னோஷியா லயோலா அப்படின்றவர் தான் இந்த இயேசு சபையை நிறுவியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்ற கருத்தை கூறியவர் யார் அப்படின்னா வாக்கர் கூறியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தெரிந்த லேசான தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில். அப்போ ஹைட்ரஜன் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறந்தவர்களுடைய மேடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஹெரப்பா அப்படின்னு சொன்னோம்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். அப்போ குதிரை திறன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு எப்பிஎஸ் அலகு, ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூன் 5. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பருவக்காற்று காடுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்னியல் தலைநகர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெங்களூர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மொழி என்பது ஒரு இணைப்பு கருவி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் மற்றும் நீர் தான் இரும்பு துருப்பிடிக்க தேவையானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கோஹினூர் வைரமானது டேஷ் கேரட் வைரமாகும். 105 கேரட் வைரம். சரிங்களா? உலகத்தில் விலை மதிப்பு இல்லாத ஒரு வைரம் எதுனா அந்த கோஹினூர் வைரம். ஸோ நாதிர்ஷா படையெடுப்பின் போது டெல்லியை சூறையாடிட்டு போகலையா நாதிர்ஷா, அப்போ கோஹினூர் வைரத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். சரிங்களா? இப்போ இங்கிலாந்தில் அந்த மகாராணியோடைய கிரீடத்தை அலங்கரிச்சிட்டு இருக்கு இந்த கோஹினூர் வைரம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தனிமங்களின் புதிய ஆர்வத்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படும் தொகுதிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறது தான் இடைநிலை தனிமங்கள். சரிங்களா? அப்போ அட்டவணையில் அந்த தனிமங்களுடைய அந்த தொகுதிகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிளிம்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கப்பல்களுடைய பக்கவாட்டில் அந்த பிளிம்சால் கோடுகள் அப்படின்றது குறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், எய்ட்ஸ் நோயை உண்டாக்குற HIV வைரஸை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம 6th to 10th புக்கில் இல்லை, 11th புக்கில் இருக்குது. அதனால தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ராபர்ட் கோலோ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். பொது அறிவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 60வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமாதேவி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 61வது கொஸ்டின், இவற்றில் எந்த எலும்பு முறிவின் போது அதிக இரத்த கசிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே எலும்புகள்லாம் கொடுத்துருக்கு. இதில் தொடை எலும்பு முறிஞ்சால் தான் அதிகமான இரத்த கசிவு ஏற்படும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பரவும் தன்மையற்ற நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரோனரி இதய நோய் அப்படின்றது தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது, நல்லா பார்த்துங்க. கரோனரி இதய நோய் அப்படின்றது தான் பரவாது. மற்றபடி எய்ட்ஸ் பரவும், மலேரியா பரவும், காசநோய் பரவும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூச்சி உண்ணும் தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெப்பந்தஸ் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை புள்ளி விவரம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்படுது அப்படின்னா 10 ஆண்டுக்கு ஒரு டைம். சரிங்களா? கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 2011 நடந்திருக்கும். நம்ம நாட்டுடைய 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிப்பாய் புரட்சி முதலில் தோன்றிய இடம் எது? சிப்பாய் புரட்சினா 1857 நடந்த பெருங்கலகத்தை தான் சிப்பாய் புரட்சின்னு கூட சொல்கிறாங்க. இது எங்கே முதல்ல தோன்றும்னா பராக்பூரில் தோன்றும். மங்கள் பாண்டே அப்படின்றது தான் முதல்ல பலியானவராக இருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ரயில் என்ஜின்கள் தயாரிக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சித்தரஞ்சன் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரும்பில் உள்ள இனிப்பு சத்தின் பொருள் என்ன? சுக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எஸ்ஐயில் சுக்ரோஸ் அப்படின்றது என்ன சர்க்கரைன்னு கேட்டிருப்பாங்க. இரட்டை சர்க்கரையா மும்மை சர்க்கரையா அப்படின்னு சொல்லி இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெய்வேலி தான். இந்தியாவிலேயே அதிகமாக பழுப்பு நிலக்கரி எங்கே காணப்படுது? தமிழகத்தில் தான் காணப்படுது. சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடும்பம் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24.4 டிகிரி அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CH4 அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது 0 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேற்கு வங்காளம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள் தான். சரிங்களா? உங்களுக்கு எஸ்ஐ கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, கிராம சபை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. 5 ஆண்டுகள். சரிங்களா? பொட்டாசியத்தின் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. K அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுத்தமான தங்கம் என்பது 24 கேரட் தங்கம். சரிங்களா? சொக்க தங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 24 கேரட் தங்கத்தை தான் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சுத்தமான தங்கம். அடுத்து பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு பெற்று தந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீதாஞ்சலி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எது அப்படின்னா கரிசல் மண். இதை பருத்தி மண் கூட சொல்லலாம், ரீகர் மண்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேனிரும்பில் உள்ள கார்பனின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0.1 முதல் 0.2 வரைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது அப்படின்னா ரப்பர் தான் அசிட்டோன் கொண்டு தயாரிக்கலாம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம 80 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? தொடர்ச்சியாக நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒரு பல்கான கொஸ்டினை டெய்லி அப்லோடு பண்ணுறோம். தினமும் தொடர்ச்சியாக பாருங்கள். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.